ஒரே தீர்க்க தரிசனத்தை 10 ஊழியக்காரன் சொல்லுகிறான். அது தேவனுடைய வார்த்தை உறுதிப்படுத்தப்பட்டது இல்லைன்னு சொல்ல. எப்போ நடக்கும்? நீங்கள் சரியான பாதையில் வந்தால் தான். அந்த வார்த்தை வந்தது. என்ன மறுரூபம் நடந்தது வாழ்க்கையில்? ஒன்றும் இல்லை. அதே தான், அதே காரியம்தான். மனம் திரும்புதல் இல்லை. மனம் அடிவாக வேண்டும். கர்த்தருக்கு முன்பே தாழ விழுந்து பணிந்து குனிந்து சரீரப்பிரகாரம் சொல்ல ஆத்துமாயில் ஆண்டவரே, சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு எனக்கு இது அப்படியே ரத்தத்தில் ஊறி இருக்கிறது. இந்த காரியம் எனக்கு தெரியவே இல்லை. உங்களை நீங்கள் அலசி 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 ஆராய்ந்து 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 பார்த்தால் உங்கள் பாவங்கள் உங்களுக்கு முன்பே தெரியும். அப்போ என்ன செய்யணும்? தன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் வாழ்வடைவான். விட்டு விடுகிறவன் தான் வாழ்வடைவான். அறிக்கையிட்டால் தான். முதல்ல நான் நீதிமான் நினைத்து தேவ சமூகத்தில் வந்தால் ஒன்றும் எனக்கு வாய்க்காது. ஆண்டவர் ஏதோ சொல்ல வேண்டியது வருகிற பொழுது அந்த பயபக்தி தெரியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த இரவு வேளையில் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இந்த வார்த்தையினால் நீ பிழைக்கப்பட வேண்டும். அதுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விசுவாசம் எல்லாம் போய்விட்டது. ஏன்?